மலை கிராமத்துலேருந்து ஊர் சுற்றி பார்க்கறதுக்கு கூட்டு வந்த பொண்ணுக்கிட்ட லவ்வர் இல்லாதப்ப அந்த பாஸ் தப்பாக நடந்துக்கிட்டதுனால இந்த பொண்ணு வந்து கதவை சாத்திக்கிறா. அவன் எவ்வளவோ தட்டி தட்டி பார்க்குறான். அந்த பொண்ணு கதவு திறக்கவே இல்லை. இந்த பாஸை கூட்டு வந்து பார்த்ததுக்கப்புறம் அந்த பொண்ணு கதவை திறக்க அந்த பொண்ணை வீட்டுக்கு கூட்டு போய் விட்டுலான்னு 2 பேரும் ஜீப்பில் ஏற்றி கூட்டு போகிறானுங்க. அந்த பொண்ணை அழ ஆரம்பிக்கிறா. வண்டியிலேருந்து கீழே இறங்கி இந்த பையனை போட்டு அடிச்சு என்னை வீட்டுக்கெல்லாம் கூட்டு போய் விட்டுறாது, எனக்கு ஒரே அசிங்கமாக இருக்குன்னு அழுதுகிட்டு இருக்கா. மறுபடியும் அந்த பொண்ணை இழுத்துக்கிட்டு வண்டியில் ஏற்றிட்டு போகிறானுங்க. மலைங்களுக்கு நடுவில் இருக்க காட்டு பகுதியில் ஜீப் எடுத்துகிட்டு போய் நிறுத்தி இந்த பாஸ் இந்த பொண்ணை வந்து கூட்டு போகிறான். அந்த பையன் எவ்வளவோ தடுத்து பார்க்குறான். இந்த பொண்ணு பித்து பிடிச்ச மாதிரி அந்த பாஸ் பின்னாடியே போய்கிட்டு இருக்கா. இவங்க 2 பேரும் ஆத்துக்கு நடுவுலாம் தாண்டி எங்கேயோ போறாங்க. இந்த பையன் அந்த பொண்ணுகிட்ட போய் வா உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன், நீ வீட்டுக்கெல்லாம் போவேன்னா எவ்வளவு கெஞ்சி பார்க்கறான். அந்த பொண்ணு பைத்தியம் பிடிச்ச மாதிரியே இருக்கா. அந்த பாஸ் மறுபடியும் அந்த பொண்ணை ஆத்துக்குள்ள கூட்டு போய் தப்பா நடந்துகிட்டு இருக்கான். இதை பார்த்து அந்த பையன் மனசு பொறுக்காம ஜீப்ல ஓடி போய் ஒரு கத்தி எடுத்துட்டு வந்து தண்ணியிலேயே வச்சு இந்த பாஸை கத்தியால குத்திடுறான். இது எல்லாத்தையும் பார்த்து அந்த பொண்ணு அழுதுகிட்டு இருக்கா. அந்த பொண்ணு ஒன்றும் புரியாம உட்காந்துருக்கா. இந்த பையனும் பாஸை கொண்டுட்டு என்ன பண்றேன்னு தெரியாம தண்ணியிலேயே உட்காந்து நம்ம வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லி அழுதுகிட்டு இருக்கான். இந்த பொண்ணு இவனால தானே நம்ம வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லி ஒரு பெரிய கல்லை எடுத்துட்டு வந்து அவன் தலையிலேயே போட்டு அவனை அடிச்சு கொன்னுடுறா.